அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 20, 2026 விருச்சிக லக்னம் அண்ட் விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சிக லக்னம் அண்ட் விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல்கள் என்பது பெரியோரை போற்றி நன்மை பெறும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். பெரியோரை போற்றி நன்மை பெறும் மாதம். அந்த தலைப்பு அறிவுறுத்தல்லேருந்தே புரிஞ்சிருக்கலாம். உங்களை விட பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட அவங்களுக்கு நல்ல மரியாதை, அவங்கள வணங்கிறது, அவங்கள வாழ்த்துறது, அதில் தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களை அறியாமல் வெடுக்கு துடுக்கும்பீங்க. உங்களுக்கு ஒவ்வாதது பிடிக்காததுன்னா வெடுக்கும்பீங்க. யார்கிட்ட பேசுகிறோம், என்ன ஏது, பெரியவங்க, அப்பா, அது அதிகாரத்தில் உள்ளவங்க, அதெல்லாம் தெரியாது, தடக்கும்பீங்க. அங்கே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம். ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் லக்னத்தையே பார்க்கிறார், 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அது என்ன பண்ணும்? 7ல் செவ்வாய் இருந்தாலே செவ்வாய் தோஷம். நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், நான் நிதானமாக இருக்கணும் அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தாலும் உங்களால் இருக்க முடியாதபடி தான் சூழல் இருக்கும். மற்றவங்களும் வெறுப்பேற்றுவாங்க, கோவப்படுத்துவாங்க. அதனால் காரியம் கெடும். வேலை தொழில் ரீதியாக பாதிப்புகள், உணர்ச்சி வசப்பட்டு கத்துறதால, வேகப்படுறதால உடம்பும் பாதிக்கும், மனசும் பாதிக்கும், பேச்சு தெரிக்கும். யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசி தேவையற்ற சிக்கலை, பிரச்சனைகளை வரவழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அண்ட் உங்களுக்கு 5 குடையமும் உச்சமாக இருக்கிறான். அது சூப்பர், உண்மையிலே பொற்காலம்னு சொல்லணும். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு, 9ல் உச்சமாக இருக்கிறார். எக்ஸலண்ட் பீரியட். இவெல்லாம் தேருவானா, இவெல்லாம் பெரியாள் ஆவானா, இவெல்லாம் உருப்பிட்டு ஊரோட சேருவானான்னு கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல, இவெல்லாம் வேஸ்ட்டுன்னு இருக்கக்கூடிய ஆட்கள் முதற்கொண்டு பெரிய அளவுக்கு பாப்புலர் ஆகிறது. ஓரளவு வெயிட்டாக இருக்கிறவங்க அதி பாப்புலர் ஆகிறது. ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த குரு பகவான் பண்ணுவார். எல்லாம் அதாவது ஓடி போனவனுக்குன்னா புதிய இடத்துல போய் இருக்கிற இடத்துல எல்லாரையும் பயன்படுத்திக்கிட்டு பெரியாள் ஆகிறதுங்கிறது வேற. புதுசாக ஒரு இடத்துல போய் அங்கே பிழைப்பு நடத்துகிறதே கஷ்டம், அங்கே போய் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரி நடக்கிறது தான் இந்த 9 இந்த விருச்சிகத்துக்கு நடக்கும். ஆனால் அந்த குரு பகவான் உங்களுக்கு அப்படி முழு சுபர், பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோடைய அதிர்ஷ்டத்தை, தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்ப அபிவிருத்தியை கொடுக்கக்கூடியவன். அவன் உச்சமாக இருக்கிறான். இருந்தாலும் அவர் அஸ்தங்கதமாகிறதால பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட சரண்டர் ஆகிதான். அதனால தான் மெயினாக உங்களுக்கு பெரியோரை போற்றி நன்மை பெறுமாகன்ட்ட நல்ல மெடிடேட் பண்ணாக்கா அந்த சமநிலை வந்துடும். இல்லாட்டி வெடுக்கு துடுக்குன்னு அது உங்களுக்கு இயல்பு, அனிச்சை செயலாக செய்வீங்க. அந்த ஒரு ஸ்மிருதியில், அந்த ஒரு அனுபோதத்தில், அந்த ஒரு இதில் மடியில் இருக்கிறப்ப தான் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க முடியும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த முழு சுபர். இதுவரையிலும் கல்யாணம் நடக்கலை, இதுவரையிலும் வேலை கிடைக்கல, என்ன நீங்கள் எதற்கு ஏங்குனீங்களோ, விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அன்புள்ளங்கள், அது கிடைக்கும். பெரியவங்கள்ட்ட ஒண்டி பகைச்சிக்கக்கூடாது, அது மட்டுப்பட்டுரும், இல்லாட்டி கிடைக்காம போயிடும். கெட்ட தசாபத்தின்னு வச்சுக்கோங்க, ஓவராக பெரியவங்களை பகைச்சிக்குவீங்க, அது டோட்டலாக கெட்டு போடும். நல்லா மெடிடேட் பண்ணுங்க. அண்டு உங்களுக்கு சனி பகவான் 5ல் இருக்கார். அப்படி ஒரு டல்லு, சோம்பேறித்தனம், மந்தத்தனம், அப்படியே என்னமோ செக்கு மாடு மாதிரி உழைக்க வேண்டியிருக்குன்னு அப்படி ஒரு தன்மை. ஒன்று சோம்பேறித்தனம், இந்த தசாபுத்தி பொறுத்தெல்லாம் மாறும், என்னென்ன பாவகத்துக்கு வேலை பார்க்குதுன்னு. அப்படி ஒரு சோம்பேறித்தனம், ஒரு டல்லு, இதெல்லாம் கொடுக்கறது. இல்லாட்டி அப்படியே செக்கு மாடு மாதிரி பிடிக்காத விஷயத்தை என்னமோ செய்ய வேண்டியிருக்கேன்னு செய்யறது, இப்படிலாம் பண்ணுவார் இந்த சனி பகவான். அவர் 27/7/2026 அன்று வக்ரம் பெறார்.
அப்போ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஏதாவதுலாம் செய்வீங்க. ஏன்னா நாளில் வேறு ராகு இருக்கிறப்ப உங்கள் வித்தை திறமையை ப்ராப்பராக காட்டுவீங்க. புதுசாக வித்தியாசமாக ஏதாவது செய்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த ராகுவும் சனியும் சேர்ந்து செய்வார். அதன் மூலம் பெரிய அளவுக்கு பெரிய வித்தக்காரன் திறமைக்காரன் பேர் எடுக்கிறது, பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை பார்க்கறதுங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஒரு தைரியம் வரும், நானும் ஒரு ஆளுப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா குரு பகவானும் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாருல, எல்லாம் கிடைச்சா திமிரு தானே வரும், நானும் ஒரு ஆளுன்னு. ஏன்னா 3ஆம் இடத்ததிபதியான சனி பகவானும் அங்கே 5ல் இருந்து டல்லாக இருந்தவர் வக்ரம் பெறப்போ கான்ஃபிடென்ட் வரும். ஆனால் அந்த வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கும்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். கவனம் தேவை. அதாவது எங்கே உணர்ச்சி வசப்பட்டு வேகமாக பேசணும் கண்ட்ரோல் பண்ணணுமோ அங்கே பண்ண மாட்டீங்க. எங்கே அமைதியாக இருந்து காரியத்தை சாதிச்சுக்கணுமோ அங்கே உணர்ச்சி வசப்பட்டு பேசி கெடுக்கிறதுக்கான உங்கள் அறியாமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால தான் லைட்டாக திட்டுவேன் விருச்சிக லக்னத்தை பைத்தியம்ன்ட்டு. ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி வேறு 8வது ராசியாக இருக்கிறதால அவங்கள அறியாமல் வெடுக்குன்னு பேசிடுவாங்க, வெடுக்குன்னு பிஹேவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா செவ்வாய் வேற 7ல் இருந்து பார்க்குறாரா, லக்னத்தையும் பார்ப்பார், 2ஆம் இடத்தையும் பார்ப்பார், அவர் 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். பேரை கெடுத்துக்கிறது, வேலையை கெடுத்துக்கிறது, இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் பெரியவங்கள்ட்ட பகைச்சி, பெரியவங்கன்னா உங்களுக்கு மேலே உள்ளவங்க, அதிகாரிகிட்ட பகைச்சிங்கன்னா வேலை போயிடும். அப்பாட்ட பகைச்சிங்கன்னா நல்லது கிடைக்கிறது தடைப்படும். அதில் ஒரு கவனம் தேவை. உங்களுக்கு 8-11 கூடிய அந்த புதன் ஆட்சி வக்ரம்னு கிட்டத்தட்ட உச்ச பலனை கொடுக்குறார். ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருந்தாலும் லாபம் கிடைக்கும். என்னமோ ஒரு வீக்காக ஒரு மாதிரி நீங்கள் ரொம்ப சேஃப்டி செக்யூரிட்டி ப்ளே பண்ணுற ஆள் தான், ரொம்ப சேஃப்டி செக்யூரிட்டி பார்க்குறாங்க, அதனால தான் பயம் அதிகமாகும். ஆனால் சில இதுக்கு பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படாமல் சில டைம் பண்ணி சொதப்புவீங்க. மனசில் கவனம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த புதனும் வக்ரம் பெற்று போயிருக்கார். நான் அதுதான் பல வீடியோவில் சொல்லுவேன். வக்ரம் பெற்றக்கோள் வித்தியாசமாக ஒரு குடியாடுற போல் மாற்றி செய்கிறது, எதிர்பார்த்து செஞ்சிங்கன்னா கிடைக்காது, அப்படிலாம் வரும். அந்த புதன் 6-8-2026 வரைக்கும் அங்கே இருக்கார். அடுத்து அவர் 9ஆம் இடம் வர்றது ஓரளவு நல்லது. பார்ட்னர் வழியாக மிகப்பெரிய அளவுக்கு நன்மை, பெரியவங்க மூத்தவர்கள் வழியாக. ஏன்னா அந்த புதன் சூரியனோடு இணைகிறார். நிபுணத்துவ யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். பெரியவங்க மூத்தவங்க அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் வழியெல்லாம் பெரிய அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் ரீதியாக பாப்புலர் ஆகிறது, பெரிய மனிதன்னு பேர் எடுக்கிறது. அதான் ஒன்றும் இல்லாதவங்க பாப்புலர் ஆவாங்க. எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னு ஏங்குனீங்களோ அதெல்லாம் கிடைக்கும்னு நம்புறேங்க. ஏன்னா இந்த 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் அண்டு 10ஆம் இடத்ததிபதி சூரியன் அண்டு 8க்குரியவன், நல்ல அதுக்கேற்ற பார்ட்னர்ஸும் அமைவாங்க. லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அமைஞ்சு ஒரு திருப்தி, சந்தோஷம், ஒரு நிறைவு, என் வாழ்க்கையில் ஒரு திருப்தி, ஒரு நிறைவு வந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி வரும். இருந்தாலும் 4-8-2026 அன்று உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய் 8ல் போய் மறைகிறார். அது கொஞ்சம் வீக். அப்போ உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய தன்மை, கொஞ்சம் வெடுக்குன்னு பேசிடுவீங்க. ஏன்னா 8ல் உட்காந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். தப்பான பேசக்கூடாத விஷயத்தை பேசக்கூடாத இடத்துல, பேசக்கூடாத ஆட்களிடம் தடார் பிடார்னு பேசி ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தி காலி பண்ணிடுவீங்க. லக்னாதிபதி 8ல் போய் மறைகிறப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது. தசாபுத்தி வீக்காக இருக்குது, உங்கள் பிறப்பு ஜாதகம் அவ்வளவு வலிமை இல்லைன்னா பயம் வரும். ஏன்னா நீங்களாம் மோடு முட்டி டென்ஷன் பார்ட்டிம்ப, அப்போ பயந்தாங்குழியாக மாறுவீங்க. ஏன்னா புதன் வீட்டுக்கு வேற போது 8ல் போய் மறையுது. இதே தசாபுத்தி நல்லா இருக்குது, இதுன்னா மறைமுகமான வேலைகளை செய்து ஏதாவது பண்ணி இப்படி பணம் கிடைக்கும் அப்படி கிடைக்கும்னு பண்ணி தப்பாக மாட்டிக்கிறது, கெட்ட பேரை கெடுத்துக்கிறது, இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்கிரதை. அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 7-12 கூடையவன் 10ஆம் இடத்துல இருக்கிறப்ப மற்றவங்க சூழல் வழியாக பெரிய அளவுக்கு சப்போர்ட், பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஆனால் கூடவே கேது இணைந்திருப்பது சிக்கலாகும். குறிப்பாக எதிர்பாலினர் வகையில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா 8க்குரிய ராசியாக 8 தாம்பத்தியத்தை லிங்க் பண்ணும். அதனால் விருச்சிக ராசினாலே இந்த தேல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ஃபெர்டிலிட்டி அதிகம், அந்த இது இருக்கும். அது பார்த்துக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அழகு கவர்ச்சி விஷயங்களில்
நிதானம் தேவை. இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல 1/8/2026 வரைக்கும் இருப்பார். அப்புறம் 11ஆம் இடம் வருவார். ஆனால் அங்கே அவர் நீச்சமாக போகிறார். மற்றவங்க வழியாக லாபம் கிடைக்கும், வந்தது காலி ஆகிடும். இல்லை கிடைச்சது அவ்வளவு திருப்தியாக பெரிய லாபமாக இருக்காது. அப்படி ஒரு 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 மிஸ்ர பலன், அதாவது ரொம்ப பாசிட்டிவாகவும் நெகட்டிவாக இல்லாமல் நடுப்புற ஒரு பலனை கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஆக சுக்கிரன் இடப்பெயர்ச்சி ஆகிறப்ப மற்றவங்க பார்ட்னர்கிட்ட ஒரு இது முன்னாடி உணர்ச்சி வசப்பட்டு உங்களை இழந்து பேரை கெடுத்துக்கிறது, கேரக்டரை கெடுத்துக்கிறது அப்படின்னு வரும். இப்போ நீச்சமாகிறப்ப அவங்கள நம்பி ஏமாறுறது, இழந்துடுறது, விரயமாகிறது, மன உளைச்சலை சந்திக்கிறது, இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும், தப்பிச்சுக்கலாம். குரு பகவானும் அஸ்தங்கம் வர்றது தான் இங்கே பெரிய சிக்கல். ஏன்னா உங்களை அறியாமல் வெடுக்குன்னு பேசிடுவீங்க, யாராக இருந்தாலும் பேசுவீங்க. அப்பா நம்மளை படிக்க வச்ச ஒரு பெரிய ஆள், அதையும் நினைக்க மாட்டீங்க. நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறாரு, அதுவும் தெரியாது. உங்களுக்கு சரி நியாயம் படுறப்ப படாதுடான்னு, அதுவும் குரு உச்சமாகிறப்ப ரொம்ப நியாய தர்ம தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ பெரிய சிக்கல் வரும். பெரியவங்கள்ட்ட பாய்ச்சிக்கவே கூடாது, டப்புன்னு சரண்டர் ஆகிடணும். அப்படியா, ஓகேங்க, சரி பண்ணிடுவோம். ஏன்னா 9ஆம் இடத்ததிபதியான சந்திரன் நிலையற்ற தன்மையில் இருப்பார். பூர்வ பாக்கியம் நிலையாக இருக்காது. அதனால தான் ஒரு குழப்பம், ஒரு இது வந்துட்டுருக்கும். ஒரு முடிவெடுக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டீங்க, உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அப்புறம் உங்கள் வீட்டில் தான் அந்த சந்திரன் நீச்சமாகிறப்ப வச்சா குடுமி சரச்சா மொட்டன், இந்த எண்டு இல்லாட்டி அந்த எண்டு இருப்பீங்கலாம் சொல்லியிருப்பேன். மனமற்ற ஆட்கள்னு திட்டுவேன். கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நிதானமாக பிஹேவ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு 9, 10 பாவகங்களில் 4 கோள்கள் 5 கோள்கள் வேலை பார்க்குறப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் வெளிப்படும். பெரிய அளவுக்கு பாப்புலர் ஆவீங்க. பெரியவங்களை மூத்தவங்களை ஒண்டி பகிச்சிக்காதீங்க. அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சமநிலை வந்துடும். ஆச்சரியங்களை பார்ப்பீங்க நீங்கள். அதான் நான் அந்த வேர்டே போட்டிருக்கேன்ல, இதுவரையிலும் எனக்கு எதற்காக ஏங்குனீங்களோ அது கிடைக்கிறதுக்கான நல்ல முகாந்திரம், அஸ்திவாரம், இல்லை சில பேருக்கு நல்ல தசாபுத்தியாக இருந்தால் கிடைச்சிரும். என்ன ஆசைப்பட்டீங்களோ அது கிடைக்கும். ஒரு திருப்தி, மன நிறைவுங்கிறது இந்த மாதம் ஏற்படும். சூரியனும் 17/8 வரைக்கும் அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறப்ப பெரியவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிக்காதீங்க. 10ஆம் இடம் வரப்போ ஜாலியாகிடும். பெரியவங்களே உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, தானாக அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது வரைக்கும் 17/8 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.